திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாளில் முருகப்பெருமான் புலி வாகனத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து மாலையில் யானை வாகனத்திலும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசி பிரம்மோற்சவ விழாவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் மாசி தெப்பத் திருவிழாவில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தெப்பத் திருவிழாவையொட்டி ஆடை ஆபரணங்கள் அணிந்து உபய நாச்சியாருடன் எழுந்தருளிய ரங்கநாதர் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்பத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை ரங்கா ரங்கா என்ற பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாளில் தங்கக்கிளி வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல வகை மலர்களால் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்கவர் திருமேனியுடன் ராஜவீதிகளில் வீதி உலா நடந்தது. அப்போது திரளான பக்தர்கள் அம்மன் திருவடி சரணம் என முழக்கமிட்டு மனமுருக வழிபட்டனர். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட விழா கோலம் பூண்டுள்ளது.